கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் சங்கீதம் 45:4 உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார். ஆம், சிலுவையில் மரித்தார் என்று யூத மக்கள் நினைத்த பொழுது அவர் மரணத்தின் மூலம் ஜெயித்தவராக, உயிரோடு இருக்கிறவராக வெளிப்பட்டார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வசனத்தின்படி அவர் சிலுவையில் எவைகளெல்லாம் ஜெயித்தார் என்று சற்று பார்ப்போமானால், முதலில் உலகத்தை ஜெயித்தார். 1 யோவான் 2:15 ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தின் பிதாவின் அன்பில்லை என்ற வார்த்தையின்படியேயும் 1 யோவான் 2:17 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி பிதாவின் மேல் உள்ள அன்பினால் அவர் சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு உலகத்தை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக அவர் பூமிக்கு பிதாவினால் அனுப்பப்பட்டாரோ அதை மட்டும் தன் வாழ்வில் சரியாக செய்து முடித்து உலகத்தில் உள்ள உறவுகள் மற்ற காரியங்களில் கவனம் வைக்காமல் உலகத்தை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக மாம்சத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய சரீரத்தில் அநேக வேதனைகள், அவருடைய தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டது. பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் கடைசி வரை கஷ்டப்பட்டு சுமந்து வந்தார். கன்னத்தில் அறைந்த பொழுதும் வேதனைகளை தாங்கிக் கொள்கிறார். வாரினால் முதுகில் அடித்த போது தாங்க முடியாத வேதனைகளில் தவிக்கிறார். அவரை மனதளவில் கடுமையான வார்த்தைகளால் வேதனைப்படுத்துகிறார்கள். குற்றுயிராக அவரை துன்பப்படுத்துகிறார்கள். சிலுவையில் அவரை வைத்து கைகளில் ஆணியும் கால்களில் ஆணியும் அடிக்கும் போது, சொல்லனா வலி வேதனைகளை அனுபவிக்கும் போதும், விழாவினால் ஈட்டியால் குத்தும் போதும் தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வருகிறது. இப்படி கடைசி சொட்டு ரத்தத்தை சிலுவையில் சிந்தி முடிக்கும் வரையிலும் அவர் வலி தாங்க முடியாமல் சரீர பாடுகளை வேண்டாம் என்று பிதாவை நோக்கி ஜெபிக்கவோ, வேதனையோடு தாங்க முடியவில்லையே என்னை விட்டுவிடுங்கள் என்று சத்தமிடவோ இல்லை. ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8:7 அவர் தேவ சிந்தையாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன் சரீரத்தை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தபடியால் மாம்சத்தை அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வதாக மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று 1 கொரிந்தியர் 15:55 மூலம் மரணத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை அழிக்க நினைத்தார் சத்துரு. ஆனால் இயேசு மரித்தார். ஆனால் பாருங்கள், 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்தவராக, உயிரோடு இருக்கிறவராக எழுந்தார். ஆம் பிரியமானவர்களே, இவைகளை சிலுவையில் ஜெயித்த இயேசு நம்மையும் நம் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பார். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல நம்மீது வைத்திருக்கிற அவருடைய சிலுவை அன்பினால் அவர் சித்தத்தை நிறைவேற்றி உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். 2வதாக அவர் மாம்சத்தை சிலுவையில் ஜெயித்தது போல நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய வியாதி, போராட்டம் ஆகியவைகளை நம்முடைய சரீரங்களை ரோமர் 12 வாசிக்கிறபடி ஜீவபலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம் சரீரத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். 3வதாக மரணத்தை இயேசு ஜெயித்தது போல நமக்கு விரோதமாக சத்துரு எத்தனித்திருக்கிற ஆத்தும மரணத்தை ஜெயித்து முற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து ரட்சிக்கப்பட அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு உதவி செய்யும். இப்படியாக அவருடைய ஜெயத்தின் வல்லமையை நாம் பெற்று கொண்டு ஜெயமாக நாம் வாழ்வோம். விசுவாசித்து ஜெயம் எடுப்போம். ஆமென்.